ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் மெக்சிகோ வந்து டே 2. டே 1 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் இருந்தோம். ஹோட்டல் அப்புறம் பீச், வேறு எங்கேயும் போகல. ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீச் இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூல் அங்கே தான் இருந்தோம். ஸோ வெளியே எங்கேயும் போகல டே 1. டே 2 தான் என்ன பண்ணியிருந்தோன்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து 1 டே ட்ரிப்பை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்து ரிட்டனு. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல்னு வைங்களேன். இந்த மாயன் வந்து மார்னிங் 6 o'clock வந்து ஷார்ப்பாக வந்து எங்கள் ஹோட்டலுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க பஸ்ஸில் வந்து. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாக அந்த நாங்கள் தங்கியிருந்த அந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட்டும் தான். ரெசார்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லா ரெசார்ட்ஸு ஹோட்டல்ஸில் போய் எல்லாரையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் சின்னதாக ஒரு கடமை இருந்துச்சு. அவங்க வந்து அந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் விற்பாங்க பார்த்திங்களா, சேம் லைக் தட். இந்த பேர்ல்ஸு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ஸோ நாங்கள் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இப்போ மாயனுக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள். இந்த மெக்சிகோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்மளுக்கு அப்படியே இந்தியா மாதிரி தான் இருந்துச்சு. வேப்ப மரம், கருவேப்பிலை செடியெல்லாம் இருந்துச்சு. அப்படியே இந்தியாவோட கிளைமேட்டு தான். என்ன கொஞ்சம் க்ரௌடு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்க்குறதுக்கு வந்து கடைங்க, வீடுங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து இந்தியா மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. ஸோ முன்னாடியே வந்து நம்மளுக்கு கொடையெல்லாம் வேணும்னா வெயில் அதிகம். ஸோ கொடை வேணுன்னா வாங்கிக்கலாம், அதுக்கு தனியாக பே பண்ணணும். டிக்கெட்ஸ் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டே வேணுனாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இங்கே வந்து தான் டிக்கெட் பே பண்ணோம். இது வந்து போகிற வழி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நம்ம ஊரில் இருக்கும் பார்த்திங்களா, ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன கடைங்க. ஸோ உள்ளே வந்துட்டோன்னா இந்த கோயில், இது வந்து பார்த்திங்கன்னா மாயன் பிரமிட் அப்படிம்பாங்க. இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு கோயில். இந்த சென்டராக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து சன் காட் டெம்பிள் அப்படின்றாங்க, சூரியன் கோயில். அப்புறம் சுற்றி வந்து ஒரு 4-5 கோயில் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த கோயிலே பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது இந்த பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செதஞ்சிருச்சு. இந்த ஃப்ரண்ட் வியூ தான் ஓரளவுக்கு, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் செதஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து மேலே ஏறுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ மேலே ஏறி நின்று பார்த்தோன்னா நம்மளுக்கு வியூ வந்து நல்லாயிருக்கும். சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. ஸோ பாப்புலேஷன் ரொம்ப கம்மினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். நம்மளுக்கு மேலே ஏறி நின்று பார்த்தா வியூ நல்லாயிருக்கும்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் வந்து மேலே அலோடு இல்லை. ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபென்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம கீழே நின்று பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒன்றும் அவ்வளோவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இவ்வளோ தான். ஜஸ்ட் இந்த ஒரு கோயில் தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சதஞ்சு போயிடுச்சு. நீங்கள் ஹம்பியெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு சில இடம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கல்லை மட்டும் எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயன் சிவிலைசேஷனில் வந்து கட்டப்பட்ட கோயில். அதனால் இது வந்து மாயன் பிரமிட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிளேஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிட்டி ஆஃப் சீசன் இட்ஸா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெக்சிகோவில் தான் இருக்குது. இது வந்து 7 உலக அதிசயத்தில் இதுவும் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 4000 இயர்ஸ் ரொம்ப பழமையான இது சிவிலைசேஷன் அப்படின்னாங்க. ஸோ இதில் என்ன மெயினுன்னா அந்த நிறைய அந்த பில்டிங்ஸில் வந்து அந்த மேக்ஸ் கேல்குலேஷன்ஸ் அந்த ரிலேட்டடான அப்புறம் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. பட் ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே நிறையா அழிஞ்சிருச்சு. மேபி அந்த ஃபஸ்ட்டு இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ பட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சு போய் தான் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இந்த டைமுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைம் நாங்கள் போனவொடனே எங்களை கூட்டிகிட்டு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க் ஹோல் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ், ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 1 டே ட்ரிப்பில் வந்து மெயினாக வந்து இந்த மாயனும் அடுத்து வந்து அந்த சிங்க் ஹோல் 2 ட்ரிப் தான் கரெக்டாக. மார்னிங் பார்த்திங்கன்னா இதிலே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து அங்கே நாங்கள் ரெஸ்டாரண்ட் அங்கே இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு ஸோ அடுத்து வந்து அந்த சிங்க் ஹோல் வந்து போனோம்.
அந்த சிங்க் ஹோல் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பெரிய கிணறு மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. உள்ளே வந்து எதுவுமே சோப்பு எதுவுமே அலோடு இல்லை. நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. அந்த வாட்டர் ட்ரெஸ் இருக்கும், அதுதான் போட்டுக்கணும். அது போக நம்மளுக்கு வந்து அந்த ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க, லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. இங்கே அதே மாதிரி நம்ம வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு ஷவரில் வந்து நம்ம பாடியை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணியில் இறங்கணும். ஏன்னா நம்ம மேலே அந்த சோப், அந்த கெமிக்கல்ஸ், ஷாம்புலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து தண்ணியில் எதுவும் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு அங்கே ஷவரில் நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கணும். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தண்ணி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமான வெயில். ஸோ குளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் குளிக்கலை, பசங்க தான் குளித்தாங்க. என்ன ஒன்றுனா கூட்டம் இல்லை. நாங்கள் ஒரு 2 பஸ் இருந்துச்சு, 2 பஸ் கூட்டம்னு வைங்களேன். ஸோ உள்ளே போயிட்டு ஒரு 1 ஹவர் தான் டைமு. ஸோ 1 ஹவருக்குள்ளே நாங்கள் ரிட்டர்ன் ஆகணும். இங்கேயே வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போனோம், குளிக்கிறதுக்கு போனோம். ஸோ ஃபைனலாக அங்கே சிங்க் ஹோலில் வந்து எல்லாம் குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டவுன் இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த டவுனில் வந்து இந்த சர்ச் நல்லா இருந்துச்சு. சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க்கு. ஸோ அதை சுற்றி நம்மளுக்கு வந்து கடைங்க நிறையா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து டவுன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சின்ன டவுனாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நமக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பஸ்ஸை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வந்து நிறுத்தினாங்க. ஆனால் பயங்கர மழை. நிறுத்தி ஒரு 5 to 10 minutes பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டோம், பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. டே 3 வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ 3 days தான் மெக்சிகோ பிளானு. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் வந்து ஹோட்டல்லே ஸ்பெண்ட் பண்ணோம். செகண்ட் டே தான் எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பு மாயனை வந்து சுற்றி பார்த்தது. ஸோ 3rd day வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம், யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான் மெக்சிகோ ட்ரிப்பு முடிஞ்சு. எனக்கு மெக்சிகோ வந்து ஆக்சுவலி வந்து பார்க்குறதுக்கு எனக்கு இந்தியா மாதிரியே இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஊர் அந்த ஃபீல் இருந்தனால. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.